எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பிஎன்எஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஐபிசி ரீப்ளேஸ் பண்ணி பிஎன்எஸ் வந்து புதுசாக கொண்டு வரப்பட்டிருக்காங்க 2023. இப்போ ஐபிசி வந்து 1860 கொண்டு வரப்பட்டாங்க. இது வந்து 2023 கொண்டு வரப்பட்டாங்க. அது என்னெல்லாம் அப்படின்றத பற்றி தான் அதை பார்க்க போகிறோம். முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிஎன்எஸ்ஸை பற்றினா, அதாவது புதிய தண்டனை சட்டங்களை பற்றி, இந்திய தண்டனை சட்டத்தை பற்றி உங்களுக்கு புதுசான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியுங்க. சரி, வாங்க போகலாம். நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லை, இந்த பிஎன்எஸ்எஸ்ல வந்து எத்தனை செக்ஷன் இருக்குன்னா, பிஎன்எஸ்எஸ்ல ஹேஸ் 531 section as against 484 in CRPC with changes in 177 sections, addition of 9 section and 39 subsection and deletion of 14 section, deletion of 14 section அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் வந்து 177 பிரிவுகளில் மாற்றங்கள் இருக்குது. 9 பிரிவுகள் மற்றும் 39 துணை பிரிவுகள் மற்றும் 14 பிரிவுகள் நீக்கம் ஆகியவற்றுடன் சிஆர்பிசி 484க்கு எதிராக பிஎன்எஸ்எஸ்ல வந்து 531 பிரிவுகளை அது கொண்டுள்ளது. அப்போ எத்தனை பிரிவுகள் வந்து பிஎன்எஸ்எஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சவங்க, 531 பிரிவுகள் வந்து பிஎன்எஸ்எஸ்ல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குது? 531 பிரிவு இருக்குது. ஓகே, the 3 law has hence been enacted to overhaul the criminal justice system in the country to make it citizen centric overall throughout 20 chapter under the BNS அப்படின்னா. அப்போது இந்த கீழே வந்து மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குன்னா 20 சாப்டர் இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற என்ன இது பிரைமரி பர்பஸ் இருக்கு, என்ன பர்பஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிஎன்எஸ் மோஸ்ட்லி preserve the provision of the existing criminal procedure code. However, it aims to simplify the criminal procedure, reduce trial duration, enhance investigatory power of the policy, implementation timelines for procedure அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதனுடைய முதன்மை நோக்கம், பர்பஸ் என்ன அப்படின்னா, பிரைமரி பர்பஸ்னால் பிஎன்எஸ்எஸ் வந்து பெரும்பாலும் தற்போதுள்ள கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இருக்கு இல்லையா, இன் விதிகளை பாதுகாக்கிறது. அதாவது பாதுகாக்கிறது, இருப்பினும் இது குற்றவியல் நடைமுறையை எளிதாக்குகிறது. அதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது இல்லையா, கஷ்டமாக இருந்தது. இந்த பிஎன்எஸ் வந்து ரொம்ப எளிதாக அது மாற்றுது அப்படின்றாங்க. விசாரணை காலத்தை குறைத்தல், காவல்துறையின் விசாரணை அதிகாரங்களை மேம்படுத்துதல். ஸோ காவல்துறையினுடைய அதிகாரங்கள் இந்த லெவலில் இருந்தால் குற்றங்கள் குறையாது, அவங்களுடைய அதிகாரத்தை அதிகப்படுத்த. அது மட்டும் இல்ல, விசாரிக்கிற காலங்கள் வந்து ரொம்ப நாள், இப்போ ராஜீவ்காந்தி இறந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த மாதிரி இல்லாம டக்குன்னு தீர்ப்பு கொடுக்குற மாதிரியான அந்த விசாரணை காலத்தை வந்து குறைத்தல். அதே மாதிரி காவல்துறை விசாரணை வந்து அதிகரித்துதல், அதிகாரங்களை மேம்படுத்துதல், நடைமுறைக்கான காலக்கெடுவை செயல்படுத்தல் போன்றவை நோக்கமாக கொண்டுள்ளது. பிரைமரி பர்பஸ் அதுதான், அதனுடைய நோக்கம் என்னன்னா இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதனுடைய ஏம் என்ன, பிஎன்எஸ் உடைய ஏம், அதனுடைய ஏம் என்னன்னா, இந்த பாரதிய நியாய சங்கீதா பிஎன்எஸ் 2023 வந்து replaces the IPC. So aiming to modernize and refine Indian criminal law, the BNS retained much of the IPC structure while introducing new offense. It omitted decriminalization, அதாவது decriminalized offense and increasing penalty for several crimes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா புதிய நோக்கங்கள் அப்படின்ற என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய நியாயில வந்து 2023 கொண்டு வரது. அதாவது பாரதிய நியாய சங்கீதா பிஎன்எஸ் 2023 ஐபிசிக்கு பதிலாக இந்தியாவின் குற்றவியல் சட்டத்தை நவீனமயமாக்குவதையும் செம்மைப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. புதிய குற்றங்களை அறிமுகப்படுத்தும் போது ஐபிசியின் கட்டமைப்பை பிஎன்எஸ்க்கு தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இது குற்றமற்ற குற்றங்களை தவிர்த்து தண்டனைகளை அதிகரிக்கிறது. பல குற்றங்களுக்கு இது குற்றமே கிடையாது நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அதெல்லாம் குற்றம் சொல்லி அது தண்டனைகளை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது செக்ஷன் 1ல் என்ன கொடுத்துருப்பாங்க பிஎன்எஸ்ல முதல்ல ஸ்டார்ட் பண்ண உடனே அப்படின்னு பார்த்தோன்னா, செக்ஷன் 1 ஆஃப் த பாரதிய நியாய சங்கீதா பிஎன்எஸ் எஸ்டாப்ளிஷ் த ஃபண்டமெண்டல் லீகல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் த என்டையர் கோட். இட் டிஃபைன் த ஸ்கோப் ஆஃப் த சங்கீதா, providing clarity on its applicability and jurisdiction. This framework is designed to ensure consistency and uniformity in the application of criminal law across India அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த
அதாவது செக்ஷன் 1ல் பிஎன்எஸ்லன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய நியாய சங்கீதாவின் அதாவது பிஎன்எஸ்னுடைய பிரிவு 1ல் முழு குறியீட்டுக்கான அடிப்படை சட்ட கட்டமைப்பை நிறுவுகிறது. இது சங்கீதாவின் நோக்கத்தை வரையறுக்கிறது, அதன் பொருத்தக்கூடிய தன்மை மற்றும் அதிகார வரம்பு பற்றிய தெளிவை வழங்குகிறது. இந்தியா முழுவதும் குற்றவியல் சட்டங்களை பயன்படுத்துவதில் சீரான தன்மை மற்றும் சீரான தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த கட்டமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதுதான் வந்து பிஎன்எஸ்னுடைய ஒரு சுருக்கம். இந்த விஷயம் சொல்லும் போது எதுக்காக அமைச்சிருக்காங்கன்றத உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஒரு தடவைக்கு 3 தடவை கேளுங்க. ஏன் பிஎன்எஸ் அமைச்சிருக்காங்க, ஏன் ஐபிஎஸ்ஸை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு சாப்டர் செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஆண்டு வந்து 2023 கொண்டு வந்தது. சரி, ஓகேங்க. போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.